Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நெட். வெல்கம் டு அவர் சேனல். ஐபிஎல்லோட 4th மேட்ச் ஜிடி விசஸ் பஞ்சாப் முல்லான்பூர்ல நடக்க போகுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மேட்ச்ல பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்சஸ் பொறுத்த மாதிரி இல்லை, பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும் சப்போர்ட், அந்த பவுலிங் பாத்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். அண்ட் இந்த பிச் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா யாரை டாஸ் வின் பண்ணாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும். ஏன்னா சேசிங் கொஞ்சம் கஷ்டம். ஒரு 180 அந்த மாதிரி ஸ்கோர் கார்டில் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சேசிங் பண்றதுக்கு. சப்போஸ் இன்கேஸ் இவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே ஆப்போசிட்டை பாத்தீங்கன்னா ஒரு 150க்குள்ள கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு 180 பிளஸ்ல போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பிச் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேசர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஒரு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த பிச்சர் பேசர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பட் எக்கனாமி ஒரு நல்ல எக்கனாமி இருக்கு ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ரெண்டு டீம்ல எந்த ஒரு ஸ்பின்னர் எக்கனாமி நல்ல ஒரு எக்கனாமியா போடுவாங்களோ ரன்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் இந்த ஜிடில பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்கனாமியில போடுவார். இந்த ஜிடி டீம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 170 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 170. ஜஸ்ட் ஒரு 1-2 தான் டிஃபரன்ஸ். பட் அந்த 1-2 ரன்னே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் சேசிங் பண்ணும்போது. ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லரா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த முல்லன்பூர் ஜிடி விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நம்பர் 4 முல்லன்பூர். இதுல பாத்தீங்கன்னாக்க ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தா 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 6 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் 3 மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் கன்டென்ஷன். அண்ட் இதுல யாரு லீடிங் போவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் சுபாஷ் சொன்ன மாதிரியே இந்த பிச் வந்துட்டு ஒரு ரீசெண்ட் டேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிச். ஏன்னா இந்த பிச் ஈவன்லி பாய்ஸ்ட், இட் இஸ் ரியலி ஈவன்லி பாய்ஸ்ட் பிச். ஏன்னா இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வின் பண்ற பர்சன்டேஜ் வந்து அதிகம் நார்மலா என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இஃப் யூ வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அண்ட் இவங்க காம்பினேஷன்ஸ் எப்படி போவாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் குயிக்கா. ஏன்னா எவ்ரி திங் இஸ் சார்ட்டட் அவுட். காம்பினேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் கோ வித் மிச்சல் ஓவன்னு, மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, மார்க்கோ யான்சனு, ஒரு கடைசியா ஒரு ஒமர்சாயோ ஒரு பாட்லெட்டு, யாரோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் போவாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. மறுபடியும் அந்த பழைய இந்தியன் கோர் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஓல்டு இந்தியன் 11 வில் பி பிளேயிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஸ் பட்லர் இருப்பாரு, கிளென் பிலிப்ஸ் வில் பி பிளேயிங். இதுல நல்லா ஐபிஎல்ல சப்ஸ்டிடியூட்டா இருந்தவர் வந்து இப்போ வந்துட்டு உள்ள 11ஸ்ல விளையாடுறாரு அப்படின்றபோது ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் கிளென் பிலிப்ஸ். சச் அ 4-dimensional பிளேயர். அண்ட் ரஷித் கான் ஆஸ் யூஷுவல் அண்ட் ககிசோ ரபாடா who will be pairing up with முகமது சிராஜ். இது ரெண்டுமே ஒரு டேஞ்சரஸ் பேர் என்ன கேட்டிங்கன்னா பவுலிங்ல. ஸோ ஜிடி 11 லுக்கிங் சாலிட், பஞ்சாப் 11 லுக்கிங் ஆஸ் யூஷுவல் த்ரெட்டனிங். யார் வந்து இந்த கான்டெஸ்ட்டை ஜெயிப்பா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு எட்ஜே இருக்கு. ஏன்னா அவங்களோட யங் ஓப்பனிங் பேர் அண்ட் ஹங்கரி கேப்டன் அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வெரி வெரி சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ். யார் வந்துட்டு இந்த டீமை இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா கிஷோர், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த சிராஜ் விசஸ் அந்த எக்ஸ்பிரசிவ் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் டாப் ஆர்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளே அந்த சிராஜ் போடுற அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்பெல்லு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீயா இருக்க போகுது ஜிடிக்கு. கண்டிப்பா சிராஜோட ஸ்பெல்லுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா ஒரு பவர் பிளேல செமையா போடுவாரு. ஒரு கண்டிப்பா அந்த டாப் ஆர்டர்ல ஒரு 2 விக்கெட் எடுத்தாருன்னா பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பேக் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஜிடிலயும் நான் என்னன்னா அந்த போன சீசன்ல இருந்து பாக்குறோம் அந்த டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா மிடில் ஆர்டர்ல அந்த அளவுக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசனும் சப்போஸ் டாப் 3 ஃபெயில் ஆச்சுன்னா மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு நல்லா விளையாடி கொடுப்பாங்க அப்படின்றத நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு கீ ரோல் எந்த பிளேயர் பிளே பண்ண போறாரு அப்படின்றத நீங்க மறக்காம சொல்லுங்க. See you in next video. Until then, டாடா. போறதுக்கு முன்னாடி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.